வெல்கம் பேக் டு டெஸ்லா ரிவ்யூஸ். இது நான் உங்கள் டெஸ்லா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பைக்கோட ஓவரால் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் பைக்கில் ஃபஸ்ட் நான் என்னென்ன கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். நான் 2 கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டைனமிக் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அண்ட் ரேசிங் கிராஃபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் நான் ரேசிங் கிட் இன்ஸ்டால் பண்ணல. இதில் என்னென்ன தராங்கன்ட்டு வாங்க நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு கொடுக்குற டைனமிக் கிட்டில் அப்டேட்டு. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3 கம்ப்ரெஷன் பண்ணலாம். வந்து ப்ரீலோட் கம்ப்ரெஷன் பண்ணலாம், அப்புறம் கம்ப்ரெஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ரீபவுண்ட். இதை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள். இதுவும் எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ரேசிங் கிராஃபிக்ஸில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் என்னென்ன ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த வீல்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த வீலுக்கு வந்து நீங்கள் தனியாக 2500 கொடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரேசிங் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இன்க்ளூடாக இந்த பெயிண்ட் ஒர்க்கும் சேர்ந்தே வந்துடும். இந்த மொத்த ரேசிங் கிட்டோட அமௌண்ட் வந்து 5000 சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இது கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க வந்து ரேசிங்கில் யூஸ் பண்ணுற அந்த கிராஃபிக்ஸே வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிண்டில் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் வரும். அண்ட் இந்த கஸ்டமைஸ் நம்பர் வந்து BTO RR310க்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இந்த நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இந்த பக்கம். ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் வாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே TVS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஸ்டிக்கரிங். இந்த பேனல் வந்து ஒரு ரெட் கலர் பேனல் தான். பேனல் மேலே இங்கே வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பேனல் ரெட் கலர் பேனல். கீழே இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் பேனல். பேனலே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இங்கே இது கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய RR310க்கு இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து அப்படியே ரெட் கலரில் தாங்க பெயிண்ட் பண்ணியே வருது. அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா பழைய RR310 ரெட் கலரில் இங்கே வந்து ரெட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரேசிங் கிராஃபிக்ஸாக கலர் டோன் மாற்றிருக்கல மேஜரான அப்டேட் இதான் இதில் இருக்குங்க. நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து இந்த டைனமிக் கிட் அண்ட் ரேசிங் கிராஃபிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பழைய RR310க்கும் இதுக்கும் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பெருசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேவ் கீ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேவ் கீ பார்த்தீங்கன்னா பழைய RR310க்கு இது பிளெயினாக இருக்கும். அண்ட் இது வேவ் கீ மாதிரி KTM கீஸ் மாதிரி இது வந்து கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அப்டேட்டில் வேவ் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறது அண்ட் ஸ்பீட் அலர்ட் அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். தென் சைலன்சர் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட சவுண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் கிட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இந்த டைனமிக் கிட்டும் ரேசிங் கிராஃபிக்ஸ் இதான் நீங்கள் தவிர்த்து ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான், கஸ்டமைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். பவர் பார்த்தீங்கன்னா அதே பவர் தான். பழைய 34 PHP அதே பவர் அண்ட் உங்களுக்கு 27 மீட்டர் ஆஃப் டார்க் அதே தான் இருக்குது. பவரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதான் இவங்க கொடுத்ததில் மேஜரான அப்டேட். இந்த வீடியோவில் பழைய RR310க்கும் புதிய BT RR310க்கும் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட்டான அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து என்னோட ஹெல்மெட் ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.